ஜான் பனியன் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? முதல் காரணம், அந்நாட்களிலே அங்கீகாரம் பெறாத போதகர்கள் அல்லது ஊழியக்காரர்கள் பொது இடங்களில் பிரசங்கம் செய்யக்கூடாது. ஆனால் ஜான் பனியன் பொது இடங்களில் தைரியமாக வேதத்தை உயர்த்தி பிரசங்கம் செய்தார். காரணம் 2, சபைகள் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தின. உதாரணமாக திருச்சபைகளில் பாடல்கள் கூட பாடக்கூடாது என்று சபையும் அரசும் தொழுகையை கட்டுப்படுத்தியது. காரணம் 3, தசம பாகங்களை திருச்சபையும் தேசமும் கட்டாயப்படுத்தி வாங்கியது. காரணம் 4, திருச்சபைக்கு நாம் செல்லவில்லை என்றால் அதற்கு தனிப்பட்ட விதத்திலே தண்டனை பணம் வாங்கியது. காரணம் 5, பரிசுத்த வேதாகமத்தையும் மன்னிப்பை குறித்தும் பிரசங்கியாமல் சடங்காச்சார காரியங்களை, மனிதனுடைய வார்த்தைகளை திருச்சபை பிரசங்கித்து வந்தது. ஜான் பனியனோ ஒரு தைரியமான மனிதன், தவறை தட்டி கேட்டவன், நீதியை தைரியமாக சொன்னவன், பரிசுத்த வேதாகமம்தான் சரி என்பதை உரக்க சொன்னவன். இதனால் நிறைய எதிர்ப்புகளையும் சம்பாதித்தான். தேசத்தின் திருச்சபையோ மனிதர்களை சுமையின் மேல் சுமை செலுத்தியது. ஆனால் பரிசுத்த வேதாகம் கிறிஸ்து இயேசுவின் மூலியமாக விடுதலை, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை குறித்து சொல்கிறது என்பதை அறிந்த ஜான் பனியன் அதை விசுவாசித்தான், நம்பினான், உரக்க ஜனங்களுக்கு எடுத்து சென்றான். திருச்சபையின் கதவுகள் அடைக்கப்பட்டன. ஆனால் பொது இடங்களில் ஜான் பனியனுக்கு அநேக வரவேற்பு. ஜனங்கள் இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறுவதற்காக ஜான் பனியனின் பிரசங்கத்தை கேட்க கூடினார்கள். ஆரம்பத்தில் ஜான் பனியன் இந்த களஞ்சிய கிழங்குகளில் கூடி ஜெபித்து பிரசங்கிக்க ஆரம்பித்தான். ஜனங்களும் மகிழ்ச்சியோடு, இது பாரமில்லாமல் தேவனை மனதார தொழுது கொள்கிற இடமாக அவ்விடங்கள் காணப்பட்டன. அந்த களஞ்சிய கிழங்குகள் பின்னாட்களில் ஃப்ரீ வில் சர்ச் என்று அழைக்கப்பட்டது. அதாவது மக்கள் மனதார தொழுகை செய்கிற இடமாக மாறியது. நீங்கள் பார்க்கிற இந்த பிரசங்க மேடையில்தான் ஜான் பனியன் லண்டனில் உள்ள திருச்சபையில் பிரசங்கம் செய்தார். அவர் எழுதிய பல புத்தகங்களில் சில புத்தகங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். கிரேஸ் அபவுண்டிங், த ஹோலி வார் அண்ட் த லைஃப் அண்ட் டெத் ஆஃப் மிஸ்டர் பேட்மேன், த சீஃப் ஆஃப் சின்னர்ஸ், பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் ஆகிய தலை சேர்ந்த புத்தகங்கள் அவர் எழுதியுள்ளார். இவர் எழுதிய புத்தகத்தில் பிரதான புத்தகமாக த பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ், த மோட்ச பிரயாணம், தமிழ் மொழியிலும் கூட பி. பொன்னுச்சாமி என்பவரால் மொழிபெயர்க்க செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மோட்ச பிரயாண புத்தகம் ஏறத்தாழ 400க்கும் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது. இந்த மோட்ச யாத்திரை புத்தகம் அச்சடிக்கப்பட்ட 10 வருடங்களில் 1,00,000 பிரதிகள் விற்கப்பட்டது. சிந்தித்து பாருங்கள், அந்நாட்களில் ஜனத்தொகையும் குறைவு, படிப்பறிவு உடையவர்களும் குறைவாக காணப்பட்டார்கள். அதன் மத்தியிலும் 1,00,000 பிரதிகள் என்றால் அந்த புத்தகம் எவ்வளவு வல்லமை மிகுந்ததாக இருந்தது. அந்த புத்தகத்தில் ஒரு பாவி எப்படி இயங்குகிறார், அவனுடைய பார சுமையை யாராவது சுமக்க மாட்டாங்களா என்று சொல்லி அவன் இயங்குகிற ஏக்கமும், அவன் போராடுகிற போராட்டமும், அவனுக்கு வந்த எதிர்ப்புகளும் சவால்களும், அவனுக்கு கிடைக்கப்பட்ட கிருபைகளும், இறுதியில் பரலோகத்தின் நிச்சயமும் அந்த புத்தகத்தில் காணப்படுகிறது. ஜான் பனியனின் பொன்மொழிகள். இன் prayer it is better to have a heart without words than words without a heart. If my life is fruitless, it doesn't matter who praises me. And if my life is fruitful, it doesn't matter who criticizes me. கடைசியாக ஜான் பனியன் ஊழியம் செய்து அநேக ஆத்துமாக்களை சம்பாதித்து இறுதியில் ஒரு சமயம் தன் நண்பரை சந்திக்க லண்டனுக்கு சென்று கொண்டிருந்தார் குதிரையின் மேல் ஏறி. அப்படி சென்ற அந்த நாளில் பெரும் இடிமுழக்கம், கனத்த மழை, அவருக்கு ஏற்பட்ட ஜுரத்தின் நிமித்தமாக அவர் கடும் துயரத்திற்குள்ளும் பலவீனம் ஆனார். கடைசியாக தன்னுடைய நண்பர் வீட்டில் சில காலம் தங்கியிருந்து முடியாமல் அவர் கிறிஸ்துவுக்குள் மரித்தார். ஆனால் ஒன்று, அவர் பலவீனமாக காணப்பட்ட நாட்களிலும் கூட அவருக்கு பிரசங்க அழைப்பு வந்தது. அந்த பிரசங்க அழைப்பையும் கூட அவர் ஏற்றுக்கொண்டார். பாருங்கள் தெய்வ பிள்ளைகளே, என்ன ஒரு ஊழிய பாரம், என்ன தேவ அன்பு அவருடைய வாழ்க்கையில வெளிப்பட்டது. இப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கும் இருக்க வேண்டும் அல்லவா? சிலர் மரித்தாலும் அவர்களுடைய ஊழியம்
பேசிக்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் ஜான் பனியனுடைய வாழ்க்கை. பரிசுத்த வேதாகமத்திலும் ஜான் பனியனை போல ஒரு நபரை பார்க்கிறேன். வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை எழுதிய சீஷனாகிய யோவான். இந்த யோவானும் கூட பத்ம தீவிலே சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தாலும் அவர் உறவு தேவனோடு நெருங்கி இருந்தது. அப்பொழுது அவர் எழுதிய புத்தகம்தான் பரிசுத்த வேதத்தின் புதிய ஏற்பாட்டில் உள்ள கடைசி புத்தகம், வெளிப்படுத்தின சுவிசேஷம். ஆம், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, ஜான் பனியன் எழுதிய மோட்ச யாத்திரை என்ற புத்தகத்தையும் நாம் வாசிப்போம். தேவனுடைய தியாக பலி, அவர் நமக்கு அளிக்க இருக்கிற பெரிய நித்திய ஜீவன், மறுவாழ்வு ஆகிய குறித்து அதிகமாக புரிந்து கொள்வோம். அது மாத்திரமல்ல, பரிசுத்த வேதத்தில் இருக்கிற வெளிப்படுத்தின சுவிசேஷ புத்தகத்தை இந்த கடைசி நாட்களில் அதிகமாக ஜெபத்துடன் தியானிப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக ஆயத்தப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த வேத புத்தகம் சொல்கிறது. என்ன செய்ய போகிறோம்? நம் வாழ்க்கையை அவருக்காக அர்ப்பணிப்போமா? ஜான் பனியனுடைய வாழ்க்கை நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஒரு அழைப்பை மாத்திரம் நான் கொடுக்க ஆசைப்படுகிறேன். ஒருவேளை தேவன் உங்களுக்கு ஆவிக்குரிய புஸ்தகங்களை எழுதுகிற வரணையோ அழைப்பையோ கொடுத்திருக்கிறாரா? நீங்கள் அந்த பணியை செய்திருக்கிறீர்களா என்று சிந்தித்து பாருங்கள். ஒருவேளை ஏதாவது காரணம் சொல்லி அந்த பணியை செய்யாமல் இருந்தால் இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய உதவியை கேட்போம். தேவனுடைய கிருபையினாலே அந்த பணியை தொடருவோம். நிச்சயமாக அந்த பணியின் மூலமாக பலர் கிறிஸ்து இயேசு அண்டையிலே வந்து சேருவார்கள். ஜெபிப்போமா? எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற ஜீவனுள்ள தேவனே, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை குறித்து அப்பா ஜான் பனியன் உரத்து பிரசங்கம் செய்தார். நியாயத்தை நியாயம் என்று கேட்டார். அப்பா நீதியை பிரசங்கித்தார். நாங்களும் நீதியை பிரசங்கிக்க, நீதியை நேசிக்க, அப்பா பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு தேவனே நீர் கொடுக்கிற அழைப்பின் ஊழிய அழைப்பிற்கு ஒப்பு கொடுத்தவர்களை வாழ கிருபை தாங்க. இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்திலே கெஞ்சுகிற ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென்.